ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு சாதாரணமான பொருள் போல தோன்றும், ஆனால் அதில் இருக்கிற சக்தி அபரிவிதமாக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். அதுதான் கடுகு எண்ணெய். இந்த சிறிய விதையிலிருந்து பிழிகிற எண்ணெய் எவ்வளோ பலம் கொண்டது தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கடுகு எண்ணெய் அப்படின்னா என்ன தெரியுமா? கடுகு விதையிலிருந்து பிழியப்படுற இந்த எண்ணெய் இந்திய சமையலுக்கு ஒரு அடையாளம் மாதிரின்னு கூட சொல்லலாம். வட இந்தியாவிலையும் வங்காள சமையல்லையும் இதை ரொம்பவே அதிகமா பயன்படுத்திட்டு வராங்க. இதுல முக்கியமா இருக்கிற பொருள் அலிலை ஐசோதியோசினேட் அப்படின்ற ஒரு பொருள் தாங்க. இந்த தீச்சு சுவையை கொடுக்குது. சமையலுக்கும் அழகு பராமரிப்புக்கும் மருத்துவ சிகிச்சைக்கும் எந்த எண்ணெய் பயன்படுத்துவது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறத விட ஒவ்வொரு எண்ணெயோட குணநலங்களையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியங்க. இந்த கடுகு எண்ணெய் மற்ற எண்ணெய்களை போல எளிமையா கிடைக்கும் ஒரு பொருள்னு சொல்லலாம். ஆனா அதோட அடர்த்தியான திறனால நம்ம அதை பயன்படுத்துவதை தவிர்த்துட்டு இருக்கோம். ஆயுர்வேதத்தின் படி கடுகு எண்ணெயில 5 நன்மைகள் இருக்குது சொல்லப்படுதுங்க. சுவையான உணவுகளை சமைக்கிறதுக்காக கடுகு எண்ணெய் அடிக்கடி பயன்படுத்துறது உண்மை. இந்த எண்ணெயை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்றத பத்தி இப்போ நான் விரிவா சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது எடையை அதிகரிக்க செய்யும் அப்படின்றதால நிறைய பேர் இதை தவிர்த்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சமையலுக்கு பயன்படுத்தாவிட்டாலும் கடுகு எண்ணெய் சருமம், முடி, மூட்டு வலி போன்றவற்றுக்கு பல நன்மைகளை கொண்டிருக்குங்க. ஆயுர்வேதத்துல கடுகு எண்ணெயோட பயன்பாடுகள் என்னென்ன தெரியுமா? இது கபம் மற்றும் வாதத்தை குறைக்கவும் பித்தத்தை உயர்த்தவும் பயன்படுத்தப்படுது. இது இயற்கையாகவே ஒரு நல்ல வலி நிவாரணி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது அழற்சியை உடனே சரி செஞ்சு மூட்டுல இருக்கிற அசௌகரியத்தை குணப்படுத்தும். இதுல இருக்கிற அழற்சியை சரி செய்யும் திறனால உடல்ல ரத்த ஓட்டத்தையும் இது மேம்படுத்துங்க. இதை தினமும் வச்சு மசாஜ் செஞ்சு வந்தோம் அப்படின்னா மூட்டு கீழ்வாதம் வலிகளை குணப்படுத்தும். இதுல இருக்கிற ஆன்டிபாக்டீரியா திறனால இது சருமத்துல ஏற்படுற அரிப்பு, அலர்ஜி, தடிப்பு போன்றவற்றிற்கு நல்ல தீர்வை கொடுக்குது. கடுகு எண்ணெயில சக்தி வாய்ந்த பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை காளான் பண்புகள் இருக்குங்க. இது சரும ஒவ்வாமை எதிர்வினைகள் மற்றும் பிற நிலைமைகள் உட்பட்ட பல்வேறு தோல் நோய்களுக்கு சிகிச்சையளிக்க உதவியா இருக்கு. கடுகு எண்ணெய் சக்தி வாய்ந்த ஒரு ஊக்கின்னு சொல்லப்படுது. இது இயற்கையான தூண்டுதல் திறனுடையது. தூண்டுதல் அப்படின்றது நரம்பு மற்றும் உடலியல் மண்டல செயல்பாட்டின் எனர்ஜியை ஊக்குவிக்கும் நிலை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கடுகு எண்ணெய் நம்ம சாப்பிட்றதால கல்லீரல் மற்றும் மண்ணீரல்ல உள்ள பித்தம் மற்றும் செரிமான சாற்றை வெளியேற்றி செரிமான மண்டலத்தை மேம்படுத்தி நமக்கு சத்துக்களை கொடுக்குது. இது கூந்தல் வறட்சி, உதிர்தல் மற்றும் பளபளப்பு இல்லாத கூந்தலுக்கு இது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆயுர்வேத நிபுணர்களின் கூற்றுப்படி கடுகு எண்ணெயில புரோட்டீன் மற்றும் ஒமேகா 3 கொழுப்புகள் நிறைஞ்சிருக்கு. இது ரெண்டுமே கூந்தல் வளர்ச்சியை ஊக்குவித்து வளர்ச்சியை மேம்படுத்துது. மேலும் இதுல இருக்கிற ஆன்டி பாக்டீரியாக்கள் திறன் வழுக்கை விழுவது மற்றும் உச்சந்தலை பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல அரிப்புகளும் உள்ளடங்குங்க. கடுகு எண்ணெயை தேங்காய் எண்ணெயோட கலந்து மசாஜ் செஞ்சு வந்தோம் அப்படின்னா பொடுகு அகற்றி கூந்தல் வேர்களை வலிமையாக்கி கூந்தல் உதிர்வை தடுக்கும், முடி உதிர்வையும் குறைக்குது. இந்த கடுகு எண்ணெய் வெடிப்பு, நகங்கள் மற்றும் சரும ஆரோக்கியத்தை தருதுங்க. பாதங்கள்ல வெடிப்பு, நகங்கள்ல வெடிப்பு, அப்படி இல்லைன்னா தோல் உரிதல் போன்ற பிரச்சனைகள் குறிப்பா குளிர்காலத்துல இருந்துச்சு அப்படின்னா கடுகு எண்ணெயை தவறாம பருத்துங்க. விரைவில் பலன் கிடைக்கும். கடுகு எண்ணெயில வைட்டமின் பி நிறைஞ்சிருக்கு. ஆரோக்கியமான சருமத்தை தக்க வச்சுக்கொள்ள உதவ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. தூங்க செல்வதற்கு ஒரு 15 நிமிடம் முன்னாடி தேய்த்தோம் அப்படின்னா சரும நிறத்திலும் நல்ல மாற்றம் கிடைக்கும். இது வயதான ஆரம்ப அறிகுறிகளின் சுருக்கங்கள் மற்றும் ஏஜிங் அறிகுறிகளையும் தடுக்கும். இந்த கடுகு எண்ணெய் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. கடுகு எண்ணெயை வச்சு உடல் மசாஜ் செஞ்சு வந்தோம் அப்படின்னா ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி சரும நில தசை வலிகளை சீராக்கும். வியர்வை சுரப்பிகளை ஊக்குவிச்சு உடல்ல உள்ள தேவையில்லாத அழுக்குகளை வெளியேற்றும். இதுவும் இயற்கையாகவே சுத்திகரிப்பு விளைவை கொண்டிருக்குன்னு சொல்லப்படுதுங்க. இத வயிற்றுல பயன்படுத்தும் போது சரும துளைகளை விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்குது. இந்த கடுகு எண்ணெய் மூளைக்கான ஒரு சிறந்த பாதுகாவலன்னு சொல்லலாம். கடுகு எண்ணெயில இருக்கிற ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நம்ம மூளைக்கு புது சக்தியை கொடுக்குது. நினைவாற்றல், கான்சென்ட்ரேஷன் இது எல்லாத்தையுமே இதை அதிகரிக்குது. இதயம் ஆரோக்கியமா இருக்கும். இது ஒரு மோனோ மற்றும் போலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லுது. இந்த எண்ணெய் கெட்ட கொழுப்பு அதாவது LDL குறைக்கவும் நல்ல கொழுப்பான HDL உயர்த்தவும் உதவியா இருக்கு. இது இதய நோய் அபாயத்தை குறைக்குது. முடி வளர்ச்சிக்கான ரகசியம் இதுல நிறையவே இருக்குங்க. பழைய பாட்டிகள் கடுகு எண்ணெயை முடியில தேய்த்து கொண்டு இருந்திருக்காங்க. இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பாக்டீரியா எதிர்ப்பு தன்மை காரணமா முடி உதிர்வை குறைக்கவும் புதிய முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் இது உதவியா இருக்கு.
சருமம் பிரகாசமா மாறுதுங்க. இதுல இருக்கிற வைட்டமின் இ சருமத்தை காப்பாற்றும். கடுகு எண்ணெய் கொண்டு முகத்தை மசாஜ் செஞ்சோம் அப்படின்னா பிம்பிள், கருவளையம், கரும்புள்ளி இது எல்லாமே குறையும். பாக்டீரியா மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்பு இதுல நிறையவே இருக்கு. கடுகு எண்ணெயில உள்ள அலிலிசோத்தியோசேனேட் அப்படிங்கிறது பாக்டீரியா, பூஞ்சை, வைரஸ் எல்லாத்தையுமே அழிக்குது. சளி, குளிர், தொண்டை வலி இதுல சிறிது எண்ணெய் வெந்து மூச்சில உள்வாங்கினோம் அப்படின்னா நிம்மதி கிடைக்குது. தசை வலியை குறைக்குது. மசாஜ் செய்ய கடுகு எண்ணெய் சிறந்ததுங்க. இது சர்க்குலேஷனை மேம்படுத்தி தசை வலி, மூட்டு வலி குறைக்க உதவியா இருக்குங்க. செரிமான சக்தி அதிகரிக்குது. சிறிது அளவு கடுகு எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா உணவுல கேஸ், இண்டிகேஷன் போன்ற பிரச்சனையை இது குறைக்க உதவும். இது குடல்கள்ல சீரான இயக்கத்தை ஊக்குவிக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடலை ஃப்ரீ ரெடிக்கல்ஸ்ல இருந்து பாதுகாக்குது. இதனால நோய் எதிர்ப்பு சக்தி உயருது. எந்த பொருளா இருந்தாலுமே அளவுக்கு அதிகமா எடுத்தா அதனால சில பக்க விளைவுகள் இருக்கதான் செய்யும். அது மாதிரி இந்த கடுகு எண்ணெய்க்கும் சில பக்க விளைவுகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். அதிக அளவு எடுத்தோம்னா இது நச்சா மாற வாய்ப்பு இருக்குங்க. கடுகு எண்ணெயில இருக்கிற ஈரோசிக் அமிலம் அதிகமா எடுத்தோம் அப்படின்னா இதயத்துக்கும் கல்லீரலுக்கும் பாதிப்பு வரலாம். கர்ப்பிணிகள் இதை எடுத்துக்க கூடாதுங்க. கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவு கடுகு எண்ணெய் சாப்பிடக்கூடாது. அது கருப்பை சுருக்கம் ஏற்படுத்தி பிரச்சனையை தரும் அபாயம் இருக்குன்னு சொல்லப்படுது. தோல் சென்சிட்டிவிட்டி ஒரு சிலருக்கு கடுகு எண்ணெய் நேரடியா தேய்ச்சோம் அப்படின்னா அரிப்பு, சிவப்பு, அலர்ஜி ஏற்படலாம். முதல்ல சின்ன பகுதியில டெஸ்ட் பண்ணிட்டு அதற்கப்புறம் இதை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணலாம். இந்த கடுகு எண்ணெயை நம்ம ராவா குடிக்க கூடாதுங்க. அப்படி ரா மஸ்டர்ட் ஆயில் குடிக்கிறது டாக்ஸிக். எப்பவுமே வெந்ததை தான் சாப்பிடணும். எவ்வளவு அளவு சாப்பிடுறது சரியானது தெரியுமா? நாளொன்றுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் கடுகு எண்ணெய் எடுத்துக்கொள்றது பரிந்துரைக்கப்படுது. அதற்கு மேல போனுச்சுன்னா உடலுக்கு சுமையாகும்னு சொல்லப்படுது. இந்த கடுகு எண்ணெய் முடி வளர்ச்சி, இதய ஆரோக்கியம், மூட்டு வலி மற்றும் தோல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்குங்க. இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதோட வீக்கத்தை குறைக்கவும் செரிமானத்துக்கும் உதவும், ஆன்டிபாக்டீரியல் பண்புகளை வழங்கவும் உதவியா இருக்கு. உச்சந்தலையில ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதன் மூலம் முடி வளர்ச்சிக்கு இது உதவியா இருக்குங்க. உச்சந்தலையில ஏற்படுற பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் இது பயன்படுத்தப்படுது. இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மூட்டு வலியை போக்க உதவியா இருக்கு. ஆயுர்வேதத்துல கடுகு எண்ணெய் பல்வேறு சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படுது. சரும பிரச்சனைகளை குணப்படுத்தவும் சருமத்தை பராமரிக்கவும் இது உதவியா இருக்கு. உடல்ல வீக்கத்தை குறைக்க உதவியா இருக்கு. செரிமானத்துக்கு உதவுது. கிருமிகளை எதிர்த்து போராடும் பண்புகளை கொண்டிருக்கு. சமையலுக்கு பயன்படுத்தலாம். உடலுக்கும் பாதங்களுக்கும் மசாஜ் செய்ய இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உச்சந்தலையில மசாஜ் செய்வதன் மூலம் முடி வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படலாம். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இது பயன்படுத்தப்படுதுங்க. இந்த கடுகு எண்ணெய் ஒரு வல்ல மருந்து மாதிரி தான். அளவோடு எடுத்தோம்னா அமிர்தம், அளவுக்கு மீறினா நஞ்சு. நம்ம முன்னோர்கள் இதை அளவோடு பயன்படுத்தி அழகு, ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் எல்லாமே பெற்றிருந்தாங்க. நாமும் அதே வழியில பின்பற்றலாம். இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதுக்கு முன்னாடி இருந்து யாரெல்லாம் கடுகு எண்ணெயை பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்.